ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, மீன் மேக்கர் வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம கட்லெட்டுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் மீன் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா பச்சை தண்ணியில் கழுவி பிழிஞ்சு எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ்க்கு 2 வெங்காயமும் 4 பச்சை மிளகும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு கைப்பிடி ரப்பா கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறமா அரை எலும்பிச்சை பழம் புழிஞ்சி விட்டுருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸு 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு போட்டிருக்கேன். பவுடர் வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன். அதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் மிச்சம் வச்சுருக்கேன். நான் அதை எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து அதை டிப் பண்ணி தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி ரப்பா ஒரு கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஒரு அரை தக்காளி, 3 பல்லு பூண்டு, அரை ஸ்பூனு ஜீரகம் போட்டிருக்கேன், ஒரு எலுமிச்சை பழம் போடுறேன், 1 ஸ்பூனு சர்க்கரை சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பிங்க் சால்ட்டு தான் இதில் போட போகிறேன். பிங்க் சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அதை டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இது க்ரீன் சட்னி. இது மாதிரி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம அதை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் மேக்கர் மிக்சரு, அதை வந்து நம்ம கட்லெட் ஷேப்புக்கு நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம பிரெட் காம்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னாக்கா, நம்ம ரஸ்க் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் அது. அதுக்கப்புறம் நான் அந்த மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை தண்ணி போட்டு கலந்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கட்லெட் எல்லாம் அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரெட் கிராம்ஸ் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளவரில் வைங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேரில் வச்சு நம்ம இதை பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். நல்லா எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், எல்லாம் இந்த கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாமே ஒன்றும் இல்லாத பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பாருங்கள், சூப்பராக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில், நான் சொன்ன மெத்தட்லேயே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், நான் பண்ண க்ரீன் சட்னியும் டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் ஒரு டைமு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.